டேய் மாப்பிள, காலைல எந்திரிச்சது நீ என்னைக்கு போன பார்க்காம பொழப்ப பார்க்குறிய அன்னைக்கு தாண்டா வாழ்க்கை உருப்படும். தயவு செஞ்சு எந்திரிச்சு கிளம்பி வேலை கிளம்புற வழியை பாரு. மயிர் ஓச்சுன்னு படுத்து கிடக்காத, எந்திரி. అందరికీ నమస్కారం. நமஸ்காரம். வந்துட்டேன். இடையில வீடியோ போட முடியல, கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அனுப்பிச்சிருங்க. கண்டினியூஸா வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரீல்ஸ் ரியாக்ஷன் தான். காலையில எழுந்திரிச்சு மூஞ்சி கழுவுறோமோ இல்லையோ, செல்லுல 60 ரீல்ஸை பார்த்தாதான் திருப்தியா இருக்கு. ஏன் வாழ்க்கை வீண் பண்ணிடாதீங்கடா டே கண்ணு. ஐயோ கடவுளே கடவுளே. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா, அதுக்கான அரசியல் சூழல் உருவாகலாம் இல்லையா, அப்படி வர்றவங்களையும் நாம அன்போட அரவணைக்கணும் இல்லையா. கண்டுபிடிச்சிட்டா அவருக்கு தான் வயசாயிடுது இல்லையா, நீங்க சின்ன வயசு இல்லையா, புதுசா குடி வந்திருக்கேன் இல்லையா, வலிக்கிறது இல்லையா, மாட்டின் இருக்கு இல்லையா. சூப்பர் 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 அபிஷேக். கொத்த வாழ்க்கையில எனக்கு பாசிட்டிவ்னு ஒண்ணு இருக்குன்னா அது ஓ பாசிட்டிவ் மட்டும்தான். அதான் என் ரத்தம். என் ரத்தம். தலையம் வந்தாலே மாசுதான்ல. ஓ பாசிட்டிவ் ஓட்கா பாசிட்டிவ் ஆயிடுச்சு. லைட்டா பொறுக்கி பசங்க தண்ணி அடிப்பாங்க. என்ன பார்த்துட்டு இருக்காங்க? என்ன தெரிகிறது? கேமரா புதுசா பாக்குறாங்க போல. இந்த நிகழ்வு எனக்கு நடந்துருக்கடாப்பா. அப்படியே இருப்போம், வருமா வராதா வருமா வராதான்ட்டு. அசந்த நேரம் பார்த்து சிரிந்து செம்ம சென்று இன்னைக்கு. அப்ப அந்த 2 ஹோல்ஸ் அதுக்கு இல்லையா? நான் மட்டும் தான் அப்படி நினைச்சேனா? நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லை. உனக்கு ஒரு சான்ஸ் வந்திருக்கு. சுடர்மணி ஜட்டி விளம்பரம் பண்றியா? லேடிஸோட பேண்டிஸ் எல்லாம் நம்ம வேற 22 என்னடா உண்மையில பண்றாங்க? வேற 22 ரூபாய் தானா? வேற என்ன என்ன எழவி அது? டேய் என்னடா அப்படி போட்டு வரேங்க? ஓ மை காட். ஒவ்வொரு காலேஜ் ஜோடிகளுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் தான். லவ் பண்ணுங்க, சந்தோஷமா பாத்துக்கங்க. பிள்ளைகள உண்மையா இருந்தா லவ் பண்ணுங்க, இல்லன்னு வச்சுக்கோங்க கள்ளிப்பாலை கொடுத்து கொன்றுங்க. கள்ளிப்பால் என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒண்ணுமே புரியல எனக்கும். அதாவது அந்த பொண்ணு வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போன் பேசிட்டு இருக்காங்க. அது தெரியாம அவங்க லவ்வர் வந்து சந்தேகப்பட்டு போனை பிடிங்கி பாத்துடுறாங்க. அதுல ஷாக்காயி அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னு மட்டும் பாருங்க. இதுக்கெல்லாமா சூசைடு பண்ணலாம், இருந்தாலும் ப்ரோ ஜோக் பண்ணலாம், ஆனா ஜோக்கர் மாதிரி பண்ணக்கூடாது. அதாவது ஹோட்டல்ல கொஞ்சம் டீசெண்டா சாப்பிடுறாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே அது மாதிரி தான் பண்ணுவாங்க. ஹோட்டலுக்கு போயிட்டோம்னா என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோ. நீ தான பண்றது. ஓகே, ஆல்பாரா 2 plates காடை கொண்டு வாங்க and 2 plates புனுக்கு போன பிரியாணி. அதே வீட்ல பாருங்களேன். கரெக்டா பண்ணிருக்காங்க. மேல அந்த அக்காவுக்கு ஹேண்ட்ஸ். நம்ம ஸ்டைல்ல ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லாமா? அண்ணன் சொல்ல போறது இல்ல, இன்னொரு அண்ணன் ஒருத்தர் குட்டி கதை சொல்லுவாரு. மோஸ்ட்லி எல்லாமே குட்டி கதையா தான் சொல்லுவாரு. அவரோட குட்டி கதையை நீங்க பாத்துருப்போம், ஃபுல்லாவே இருக்கு. ராகுல், உங்க சொந்த ஊரு எதுன்னு? கோகுல், அந்த அளவுக்கு நமக்கு வசதி இல்லைங்க, சொந்தமா வீடு மட்டும்தான் இருக்கு. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. கேரளா பொண்ணுங்க ரீல்ஸ் பசங்க விரும்புற மத ரீல்ஸ் தான்.
வின்னு வின்னு தெரிக்குதா? எல்லா வீடியோலயும் அக்கா வந்துடுறாங்க வின்னு 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 இருக்கா அப்படின்ட்டு. பொண்ணுங்க பண்ணியிருக்காங்களே, நல்லா இருக்கு பண்ணியிருக்காங்களே. மோஸ்ட்லி ஹாஸ்டல் பொண்ணுங்கலாம் சூப்பரா பண்ணுவாங்க. அதுக்காகவே பாக்குறது. இடையில அக்கா வந்து வின்னு வின்னு இருக்கா வின்னு வின்னு இருக்கான்னு கேக்குது. வின்னு வின்னு இருக்கும்போது நான் சொல்றேங்க உனக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹிந்தி சாங் ஒன்று பாடலான்னுக்கிறேன். ஹிந்தி சாங் கேட்டுக்கிறாங்க. அண்ணன் வந்து ஒரு மொரட்டு சிங்கரு. அவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. மோஸ்ட்லி எல்லாம் தான் பாடுவாரு. ஹிந்தி சாங்ல இருந்து ஒரு பாட்டு பாட போறாரு. அதை மட்டும் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 தானா நானா நானா தானா தந்தானா தானா நானா நானா. ஓ, நல்லா இருக்குதா இல்லையான்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. டக்கரா இருந்துச்சுண்ணே. அண்ணனுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் அப். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. டக்கராகுதுக்கா. நாட்டுக்குறிஞ்சி பாடுறேன்னுட்டு உசேரி போயிட்டீங்க. நடுவுல இந்த இடத்துல சரி விலகிடுச்சு. அப்பா இந்த நிகழ்வு எனக்கும் நடந்திருக்குடா. இப்போ லிஃப்ட்டுக்குள்ள போனோம்னு கூட பார்த்தோம்னா கண்ணாடி வச்சிருப்பாங்க. திடீர்னு திரும்பி பார்த்தோம்னா ரூம்ல கூட அப்படிதான். காலையில எழுந்து சும்மா எதாருக்கும் பல்லு அடக்கிட்டு கண்ணாடி இருக்கும் பக்குன்னு ஆயிடும். எவ்வா நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. ஓய் பபுட்டி ரீல்ஸ் ஓபன் பண்ணாலே நம்ம சேச்சி தான் எல்லா ரீல்ஸ்லயும். நான் இந்த வீடியோ எடிட் பண்ணல, வேற எவனும் நம்ம பையன் தான் எடிட் பண்ணிருக்கான். ஒரு ஹேண்ட்ஸ் அப். அதே இந்த மின்னலே சாங்கு தத்ரூபமா 2 வாய்ஸ், அதாவது லேடி வாய்ஸும் சரி ஜென்ஸ் வாய்ஸும் ஒருத்தவரே பாடியிருக்காரு. அவர் எப்படி பாடுறாருன்னு மட்டும் பாருங்க. வேற லெவல் அவருக்கு. ஏ மின்னலே ஏ மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்டலே சக்கரே என் சக்கரே அப்பதான் லேடிஸ் வாய்ஸ் வரும் போல. மௌனமே ஸ்நேகமோ பிரேமமோ ஏதிலா நேயமோ பேரிலா மாயமோ கேள்வியே சுகமோ யாமமே மாறுதே பூமிதான் சக்கரே சக்கரே சக்கரே. பாடிருக்கான். என்ன அழுதுகிட்டு இருக்காரு? லாஸ்ட் வரையும் அழுது எதுக்குன்னு சொல்லாமே போயிட்டாங்க. இந்த மாதிரி கிறுக்க நிறைய பேர் இருக்காங்க. எதுக்குதான் அழுகுறோம், எதுக்குதான் சிரிக்கிறோம், எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்படியே பண்ணி போயிடுவாங்க. நம்ம என்னத்துக்கு பண்ணோம் அப்படின்னு மண்டையை போட்டு அவர் 2 கப்பிள்ஸு ட்ரிப்புக்கு வந்திருக்காங்க காட்டுக்குள்ள. அப்போ வந்து இடையில ஒரு சின்ன தடுப்பு மட்டும் இருக்கு. அதை தாண்டி போகிறாங்க. நான் கூட இது ஜில்லட் இருக்குல்ல, அதுக்கு தான் அட்வர்டைஸ்மெண்ட் போல அப்படின்னு நினைச்சேன். அதுக்கு கூட இல்லடா, ஜில்லட்டு கூட தேவையில்லைன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வேலி இருந்துச்சுன்னா போதும், ஜில்லட்டே தேவைன்னு சொல்றாங்க. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுங்க தலை சீவும் போது பார்த்தீங்கன்னா சிக்கு வருதுல, அப்படியே சுருண்டுக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டாக கூட இருக்க மாட்டேங்குதுல்ல. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோர்க் கம்பி இருக்குல்ல, அதை வச்சு பண்ணால் சூப்பராக வரும் அப்படின்னு ஒரு அக்கா வீடியோ போட்டிருக்காங்க. அதை பார்த்தாங்க, இதை பார்க்கலக்கா, சாரிக்கா. தயவு செஞ்சு கர்லிங் யார் இருக்கவங்க யாரும் இதை பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி விபரீதம் ஆயிடும். மை லைஃப் இன் 10 செகண்ட். ஏன்னா அந்த கொடையை எடுத்து விரிச்சிட்டு வந்தாலே போதுமாடா. ஃபீலிங் சாரி
ஃபார் பானிபூரி லவ்வர்ஸ். அதாவது பானிபூரி லவ்வர்ஸுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. பின்னாடி கையில விட்டு நோண்டிட்டு இருக்கான். ஐயோ, பானிபூரியே சாப்பிட மாட்டாங்க. எப்பா சாப்பிடாதீங்க, வடக்கானா இருந்தால் சாப்பிடாதீங்க, தமிழ் ஆளுங்கெல்லாம் சாப்பிடுங்க. ஏன்னா அவங்க மோஸ்ட்லி நல்லா தான் பண்ணுவாங்க. வடக்கன் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சீமன் அண்ணன் பார்த்தீங்கன்னா இப்போ கச்சை விட்டு விலைக்கு மளிகை கடை வச்சிருக்கிறாரு. மளிகை கடை வச்சு பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்காரு, சூப்பராக போயிட்டு. அதுக்காகவே ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அண்ணனுக்கு யாருன்னா ஓட்டு போடல, மளிகை கடையில் போயாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. என்ன வேணும்? குதிராவளி வேணுமா, கம்பு வேணுமா, திணை வேணுமா, சாமை வேணுமா, அரிசி செவ்வரிசி வேணுமா, இல்ல என்ன வேணும், என்ன வேணும், கருடஞ்சம்பா வேணுமா? நம்ம பேசுறாரு, கட்டுக்கதை மன்னனாச்சு, பேசாம இருப்பாரா? பேசி பேசி பழகி போயிட்டாரு. வீடியோ வேண்டு இல்லை பார்ட் 2 வேணாலும் சொல்லுங்க, போடுவோம். இடையில கொஞ்சம் மழைனால கொஞ்சம் வீடியோ போட முடியல. இன்னும் கண்டினியூஸாக வீடியோ வரும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளோட 2வது சேனலு. இது விலாகு சம்மந்தமாக போட்டிருக்கோம். இதே மாதிரி இந்த சேனலில் கொடுக்குற ஆதரவையும் நம்மளோட 2வது சேனலுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.